ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிவிஷன் ஃபார் மிட் இயர் அசஸ்மெண்ட். இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் கத்துட்டு இருக்கோமோ இந்த வருஷம் விஜயதசமிலேருந்து ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல அதனுடைய ரிவிஷன் இப்ப பண்ணுவோம். இந்த மிட் இயர் எம்சிக்யூ டெஸ்ட்ங்கிறது 7th ஜூன் சண்டே அன்னைக்கு நடக்கும். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் எம்சிக்யூ டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதே ஸ்டைல்ல இந்த வருஷமும் நடக்கும். அதுக்கான போர்ஷன் என்ன அப்படின்னா ஸ்நானம் திருமண் காப்பு, ஸ்டோரி ஆஃப் தாமோதர லீலா, ஸ்டோரி ரேஜ் டெஸ்ட்ராய்ஸ், அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் டு தசாவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம். இதெல்லாம் தான் வந்து போர்ஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ ஆஃப் ஆல் தட் வி ஹவ் டன் இப்போ அடியன் சொல்றேன். நம்ம ஸ்நானம் திருமண் காப்பு 2023 பேட்சுக்கு போன வருஷமே பண்ணினோம். 24 பேட்சுக்கு இந்த வருஷம் தான் பண்ணியிருக்கோம். பட் 23 பேட்சுக்கும் இந்த வருஷம் சில புது விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம். என்டையர் டாபிக் வில் பி தேர் ஃபார் தி எக்ஸாம். சரியா? ஸோ ஸ்நானம்னா என்ன அப்படின்றதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம். எதுக்கு ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸா வரலாம். வாட் இஸ் விழுப்பு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் தென் வாட் ஆல் ஆர் டு பி ரிசைட்டட் before bathing, when should we avoid bathing, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா வரலாம். அதே மாதிரி சீக்வென்ஷியலா how to have a bath அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஐடியல் ways to bathe in running water facing the direction of the flow of water. Facing east generally உண்டு, but if you are bathing in a running water stream like a river or a rivulet stream or something, then you face the direction of the pravaham, it is the flow. If not, if you cannot bathe like that, you bathe in ponds or lakes. If not, you can bathe in well, like a step well. If not, you can pour water on the head and bathe. If not, you can bathe normally like the way you do. So anything is okay, but if you get a chance to bathe in some river or something, punya nadi, you must try to do that. adukku dhaan idu kathunom namba. அவகாஹன ஸ்நானம்னா என்ன அப்படின்னு क्वेश्चन வரலாம். அவகாஹன ஸ்நானம்னா மூழ்கி குளிக்கிறது, டு ஹாவ் அ டிப் இன்சைட் வாட்டர். ஓகே, இன்சைட் ரன்னிங் வாட்டர். அதுக்கப்புறம் திங்ஸ் டு பி ஃபாலோட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஃபேசிங் ஈஸ்ட், ஹேவிங் பெருமாள் இன் தி மைண்ட் அண்ட் சாண்டிங் கங்கா கங்கா அண்ட் புண்டரீகாக்ஷாய நமஹ. ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் திங்ஸ் டு பி அவாய்டட், should not keep our mouth open while pouring water on the head, and to avoid after eating or during midnight. Bath is to be avoided after eating or during midnight. அதுக்கப்புறம் different types of ஸ்நானம்ல pertaining to timeline ரெண்டு இருக்கு. பிராத்த ஸ்நானம், மாத்தியானிக ஸ்நானம், that's morning and afternoon, and for special purposes we have கிரியாங்க ஸ்நானம். இதுக்கப்புறம் 7+2 types of ஸ்நானம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். வாருண ஸ்நானம், மந்திர ஸ்நானம், பார்த்திவ ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம், வாயவே ஸ்நானம், திவ்ய ஸ்நானம், மானச ஸ்நானம். இது எல்லாமே உங்களுக்கு என்னங்கிறது டீட்டெயிலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அது ரிலேட்டடா மேட்ச் த ஃபாலோயிங்லாம் வரலாம். ஐ எம் நாட் கோயிங் இன்டு டீடைல்ஸ் ஆஃப் தட் நவ பிகாஸ் வி ஹவ் டன் இட் லாட் மச் இன் டீடைல். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிற 7 types of ஸ்நானம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதில் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் வரலாம். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. நீங்களே நன்னா அசைன்மெண்ட்ல எழுதி இருக்கிறதுனால யூ ஆர் குவைட் வெல் versed with the topic. For the purpose of exam also, just keep it in mind. பஞ்சாங்க ஸ்நானம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்திருக்கோம். wetting 5 areas of the body. அதே மாதிரி ஸ்பர்ஷ ஸ்நானம்னா என்னங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் எப்பவுமே புண்டரீகாக்ஷாய நமஹ சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். we studied திருமண் காப்பு in detail. 12 பிளேசஸ்ல திருமணம் எடுக்கணும். ஒரு பிளேஸ் திருமணுக்கும் ஒரு பெருமாள் இன்சார்ஜா இருப்பார். அவர் கையில என்ன ஆயுதம் இருக்கும், அவரோட கலர் என்ன இருக்கும். இது அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலயும் நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன் அப்படின்னு 12 பெருமாள்கள், அவளோட வெப்பன்ஸ், கலர்ஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் திருமண். ஓகே,
இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். And then we have learnt 12 names of Tayar also. Each Sri Churnam corresponds to a Tayar name, which also we have studied. சரியா? ஸோ இந்த டேபிள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம தாமோதர லீலாவோட ஸ்டோரியை பார்த்தோம். இது ரொம்ப கியூட் ஸ்டோரி. அண்ட் எப்படி கண்ணனை உரல்ல கட்டினார், அதனால அவருக்கு தாமோதரன்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்படும். Then we saw another story called Rage Destroys, which is the story of Garuda. When Garuda tried to eat a very hindrance creating turtle and elephant. So அவ ரெண்டு பேரும் யாரு உண்மையில, அவ பேர் என்ன, விஸ்வாவசு சுப்ரதீகன்லாம் அவளுக்கு பேர் இல்லையா? ஸோ அந்த பேரெல்லாம் தெரியணும், எதுக்கு சண்டை போட்டான்னு தெரியணும், அண்ட் எப்படி கோபத்துல சண்டை போட்டா ஒருத்தர் நம்மள முழுங்கினா கூட நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாரல் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஓகே, ஸோ அந்த கதை, இந்த கதையோட லிங்க் எல்லாம் இருக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த ஸ்டோரி இஃப் யூ வாண்ட் டு ரிமெம்பர் சம் மோர் டீடைல்ஸ். That was about that session. Then we went to Dashavataram, right? So Dashavataradla வந்து very important என்ன அப்படின்னு கேட்டா அவதார ரகசியம். அதாவது தசாவதாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம படிச்சோம். இன்ஃபேக்ட் one full session went just in introduction of Dashavataram because there are many important things in that. So அதுல இருந்து நிறைய questions வரலாம். So அவதாரம் அப்படின்னா என்னன்னா all avatars are all satyam, everything is true, and Perumal has no knowledge limitations in any of these avatars. ஞான சங்கோச்சமே கிடையாது அவருக்கு. அவர் ஃபுல் நாலேஜ் உண்டு, எல்லாம் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் அவர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி பெருமாள் இஸ் நாட் லைக் எனி ஆர்டினரி ஹியூமன் பீயிங். ஹி இஸ் ஃபுல் சுத்த சத்துவம். ஹிஸ் திருமேனி இஸ் லைக் ஹவு இட் இஸ் இன் வைகுண்டம் only. It is not like us. And then why he does avatarams is it is his sankalpam, his ichha. And why he makes this ichha is a threefold purpose. எதுக்கு பெருமாள் அவதாரம் பண்ணும் சங்கல்பம் பண்றாருன்னு கேட்டா, மேஜர்லி தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண, தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண. தர்மத்தை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? பை சேவிங் த வர்ச்சுவஸ், தட் இஸ் பரித்ராணாய சாதுனாம், அண்ட் பை டெஸ்ட்ராயிங் ஈவில், விநாசாய ச துஷ்கிருதம். Destroying evil is only secondary. Saving sadhus is very important. That is primary. While saving sadhus, if required, he will destroy evil also. அதனால தான் விநாசாய ச துஷ்கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? சோ தசாவதாரத்தை பத்தி சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம்னு கம்போஸ் பண்ணியிருக்கார். அப்கோர்ஸ் we didn't go to details of தசாவதார ஸ்தோத்திரம், but just know that that is a ஸ்தோத்திரம் related to தசாவதாரம். அது இருந்தா போறோம். Then we started with மத்ஸ்யாவதாரம். பெருமான் மத்ஸ்யாவதாரம் எதுக்கு பண்ணார்? மேஜர்லி வேதங்களை காப்பாற்றவும் ஹயக்ரீவாசுரனை சம்ஹாரம் பண்றதுக்கும் பெருமாள் மத்ஸ்யாவதாரம் பண்ணினார். சோ அதனுடைய ஸ்டோரி நம்ம டீடைல்டா பார்த்தோம். சத்யவிரத பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் தமிழ்நாட்டுல, மதுரையில. அவரோட ராஜ்யத்தெல்லாம் திறந்துட்டு ஒரு ரிஷி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தார். கிருத்தமாலா அப்படின்ற நதி, வைகை நதி அப்படின்னு சொல்லுவாத, அதுல ஒரு குட்டி ஃபிஷ் வந்தது அவரோட கையில. அவர் அனுஷ்டானம் பண்ணும்போது அந்த ஃபிஷ் வந்து எப்படிலாம் வளர்ந்துட்டு போச்சு, எவ்வளவு சீரியஸா வளர்ந்ததுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? முதல்ல அது ஒரு பாட் அளவு வளர்ந்தது, அதுக்கப்புறம் பாண்ட் அளவு வந்தது, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் லேக்ஸ்ல அழிச்சின்னு போனா, அதுக்கப்புறம் each day it grew about 800 miles. In a day it grew about 800 miles, after which சத்யவிரத பாண்டியன் transferred it to the ocean. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த மத்ஸ்யமூர்த்தி பேசினார். மத்ஸ்யமூர்த்தி சத்யவிரத பாண்டியன் கிட்டக்க என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, 7 daysல பிரளயம் வரும், அப்போ நான் திருப்பி வருவேன், அப்ப நீங்க வந்து சில ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்கோ, சில ஹெர்ப்ஸ், சில அனிமல்ஸ், சப்த ரிஷிகள் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி வைங்கோ, நான் ஒரு டிவைன் போட் அனுப்புவேன், அதுக்கப்புறம் ஒரு ஹார்னோட வருவேன், அந்த ஹார்னை போட்டுல கட்டணும், எதை வச்சு? வாசுக்கிய வச்சு கட்டணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா பிரளயம் முடியற வரைக்கும் நான் உங்களை காப்பாத்துவேன் அந்த பிரளய ஜலத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்ஸ்யமூர்த்தி கிளம்பி போயிட்டார். எதுக்கு போனான்னு கேட்டா, ஹயக்ரீவா அசுரன் அப்படின்னு ஒருத்தர், நான் ஹார்ஸ் ஃபேஸ் அசுரா, அவன் பிரம்மா கிட்டே இருந்து வேதத்தை திருடின்னு போயிட்டான். அவன்கிட்ட இருந்து வேதத்தை காப்பாத்துறதுக்கு மத்ஸ்யமூர்த்தி போய் அந்த அசுரன்கிட்ட இருந்து வேதத்தை வாங்கிட்டு அசுரனை சம்ஹரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரம்மாக்கு வேதத்தை உபதேசம் பண்ணினார் மறுபடியும். அப்புறம் சொன்ன மாதிரி திருப்பி சத்யவிரத பாண்டியன் கிட்டக்கே வந்து அவரை பிரளய ஜலத்துல இருந்து காப்பாத்தினார்.
இதுதான் மத்ஸ்யாவதார ஸ்டோரி. மத்ஸ்யாவதாரத்துக்கு இருக்கிற அவதார கீதம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுலயும் கொஸ்டின்ஸ் வரலாம். பாண்டிய பூபதேஹே அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். பாண்டிய பூபதேஹே புண்ணியமூர்த்தையே. அப்புறம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். புண்ணியமூர்த்தையே, சாகராந்தரா தன்வதே, இல்ல வேதசே புரா அப்படி இருக்கும். புண்ணியமூர்த்தையை உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியணும். சோ யூ நீட் டு நோ த ஸ்லோகா. சரியா? அவதார கீதம் ஸ்லோகம் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் ஸ்லோகம். We have done it in class also. So that is about மத்ஸ்யாவதாரம். அதுக்கப்புறம் கூர்மாவதாரம் பார்த்தோம். நம்ம கூர்மாவதாரத்துல என்ன பண்ணார் பெருமாள்? தேவர்களை காப்பாத்தினர், அசுரால சம்ஹாரம் பண்ணினார் in many ways. அது எப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். ஒரு சமயம் துர்வாச மகரிஷிங்கிற இருந்தார். அவருக்கு ஒரு மாலை கொடுத்தா லக்ஷ்மி தேவி. அத யாருக்காவது கொடுக்கலான்னு துர்வாசருக்கு தோணித்து இந்திரனுக்கு கொடுக்கலான்னு நினைச்சு அதை கொடுத்தார். பட் இந்திரன் வந்து மதிக்காம யானை கிட்டக்க அந்த மாலையை வாங்கிக்க சொன்னார். ஐராவத யானை கிட்டக்க வாங்கிக்க சொன்னான் இந்திரன். அந்த ஐராவதம் லக்ஷ்மியோட பவித்திரமான மாலையை கால் கீழே போட்டு மிதிச்சு கொடுத்து. அதனால துர்வாசருக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்துட்டார் இந்திரனுக்கு. உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் போயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஏத்த மாதிரி திடீர்னு அசுரர்கள் வந்தா, படையெடுத்துன்னு வந்தா, பெரிய வார் நடந்தது. அதுல தேவாளம் தோத்து போயிட்டா. தோத்து போய் அவள் வீடே இல்ல இருக்கிறதுக்கு. அப்புறம் போய் பெருமாள் கிட்டக்க அப்பீல் பண்ணா, பெருமாளே காப்பாத்துங்கோ அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் பார்க்கடலை கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கும், அமிர்தம் சாப்பிட்டேன்னா நீங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடலாம், அப்போ அசுராசத்தை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அது எப்படி கடையணுங்கிறது சொன்னார். மந்தரமலைய மத்தா வச்சுண்டு, வாசுகி அப்படிங்கறத ரோப்பா வச்சுண்டு, நானா வச்சுண்டு, தனியா கிடையாதுங்கோ, அசுராலையும் சேர்த்துக்கோங்க. பிகாஸ் இது பிக் டாஸ்க். ஸோ யூ நீட் டு டேக் ஹெல்ப் ஆஃப் அசுராஸ் ஆல்சோன்னு சொன்னார். அப்புறம் லாஸ்ட் மொமெண்ட்ல அசுராஸ்க்கு அமிர்தம் கிடைக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு மட்டும் தான் அமிர்தம் கிடைக்கும், டோன்ட் வரி, பட் யூ இன்வால்வ் தெம் ஆல்சோ சொன்னார். பெருமாள் இப்படி சொன்னதுக்கு காரணம் அசுராஸ் எல்லாம் பேடா இருந்தா அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக சொன்னார். இன் மெனி வேஸ் மெனி அசுராஸ் வர் கில்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் சேர்னிங் இட் செல்ஃப். அது எப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். இந்த மந்தர மலைய தூக்கின்னு வரணுங்கிறதுக்கு போனா எல்லாரும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும், அவளால ரொம்ப தூரம் தூக்க முடியல. கொஞ்சம் தூக்கின உடனே கீழே போட்டு நசுங்கி போயிட்டா. தேவா அசுரா எல்லாருமே நசுங்கிட்டா. அப்போ தேவாள்லாம் பெருமாளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணா. பெருமாள் கருடன் மேல வந்து பார்த்தார், அவர் கட்டாட்சம் பண்ணார். அதுல தேவாள்லாம் எழுந்துட்டா. அசுராள்லாம் அந்த சமயத்துல அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அசுர மகாராஜா கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருந்தது, ஹாஸ்பிட்டல் இருந்தது. சோ எல்லா டெட் அசுராஸையும் அவன் வந்து அங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டான். ஸோ அங்க டெட் அசுராஸ் இல்லவே இல்லை. அதனால அவள்லாம் ரிவைவ் ஆகல. வேற தேவாள்லாம் ரிவைவ் ஆயிட்டா. அதுக்கப்புறம் பெருமாள் கருடனை விட்டு அந்த மந்திர மலையை தூக்கிட்டு போக சொன்னார். கருடனும் ரொம்ப அழகா மந்திர மலையை தூக்கிட்டு போய் வச்சு விட்டார். அதுக்கப்புறம் வாசுகிய வந்து நானா வச்சு ரோப்பா வச்சு கடைய ஆரம்பிச்சா. தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் கடைய ஆரம்பிச்சா. ஒரு காலக்கூட்ட விஷம் வந்தது, which was taken by பரமசிவன். ஐராவதம் யானை திருப்பி வந்தது. ஐராவதம் முதல் பார்ட் ஆஃப் ஸ்டோரியில இருந்தது, அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது ஆஃப்டர் தேவாசுரா பேட்டில். அது திருப்பி ஓஷனுக்கே போயிட்டான் அந்த சமயத்துல. இப்போ கடைஞ்ச உடனே இட்ஸ் கமிங் அவுட். ஸோ தட் அகெயின் வாஸ் டேக்கன் பை இந்திரா. இட் வென்ட் டு த தேவாஸ். அதுக்கப்புறம் கௌஸ்துப மணி வந்தது, அதை பெருமாள் எடுத்துட்டார். உச்சை ஸ்ரவசுங்கிற குதிரை வந்தது, அதை அசுரால் எடுத்துட்டா. அப்சரஸுக்கெல்லாம் வந்தா, அவளை கொஞ்ச நாள் எப்படி ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருந்தா. இவென்ச்சுவலி அவளும் தேவா லோகத்துக்கு தான் போனா. காமதேனு அப்படின்னு ஒரு பசு வந்தது, அத மகரிஷிகள்லாம் எடுத்துட்டா. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் மேட்ச் ஃபாலோயிங்கா வரலாம், யார் எதை எடுத்துட்டா அப்படிங்கிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்புறம் என்னாச்சு? the மந்தரா மவுண்டன் began to sink at that time. அப்ப பெருமாள் வந்து கூர்மாவதாரம் எடுத்தார். கூர்மாவதாரம் எடுத்து தன்னோட பேக்க சப்போர்ட்டா கொடுத்து கடையறதுக்கு ஹெல்ப் பண்ண. அது மட்டும் இல்ல, அந்த மலை மந்தர மலை மேலேந்து துள்ளி குதிச்சது. அப்போ கையால அமுக்கினார் பெருமாள். அண்ட் தென் ஆஃப்டர் அ வைல் இந்த தேவாள் அசுரால் எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாகி அவளால கடையவே முடியல, அவள்லாம் சோர்ந்து போயிட்டா. அப்போ பெருமாளே thousands of forms எடுத்துட்டு சேர்ன் பண்ணார். அப்புறம் சேர்ன் பண்ணதுல கடைசியில அவளுக்கு அமிர்தம் கிடைச்சுடுத்து. தன்வந்திரி அப்படின்றவர் தான் அமிர்த கலசத்தோட வெளியில வந்தார். அந்த அமிர்த கலசம் கிடைச்ச உடனே அசுரால அதை பிடிங்கின்னு ஓடி போயிட்டா. திருப்பி தேவாள்லாம் பெருமாள் கிட்ட வந்து சரணாகதி பண்ணா, பெருமாளை வந்து ப்ரே பண்ணினா. அப்போ பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அசுரால் எல்லாம்
நைஸா மெஸ்மரைஸ் பண்ணி அந்த அமிர்தத்தை தேவாளுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தார். ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் செஷன்ல. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த செஷன்ல போய் நீங்க கேட்டுக்கலாம். After that comes the Avatara Geetam of Kurma Avataram. You should know the Avatara Geetam Shlokam so that if any question related to the words come, you will be able to solve. சரியா? இதுக்கப்புறம் we saw Varaha Avataram. Varaha Avataரத்துல பெருமாள் யாரை காப்பாத்தினார், யாரை சம்ஹாரம் பண்ணினார்னு கேட்டா பூமி தேவியை காப்பாத்தினார், ஹிரண்யாக்ஷன் அப்படின்ற அசுரனை சம்ஹாரம் பண்ணினார். அதுல என்ன ஆச்சுன்னா பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சார். அப்போ இந்த ஏர்த்துக்கு போய் மனுஷியாலெல்லாம் நிறைய ப்ரொபகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மனு சதரூபா அப்படின்னு ஆதி புருஷனும் ஆதி ஸ்திரீயும் கிரியேட் பண்ணினார். தி ஃபர்ஸ்ட் மேன் அண்ட் உமன். அவ கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவளுக்கு ஏர்த்தே எங்கன்னு தெரியல, காணப்பட்டது. அப்போ பிரம்மதேவன் ரொம்ப ரொம்ப உருகி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண. பெருமாளே ஏர்த் எங்கன்னு தெரியல, அது தொலைஞ்சு போயிட்டு, அதனால நீங்க தான் மீட்டு கொடுக்கணும் பூமிய அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாளோட மூக்குலேருந்து குட்டி வராகமா பிரம்மானுடைய மூக்குலேருந்து குட்டி வராகமா பெருமாள் தோன்றினார். வராகம் அப்படிங்கிறது வைல்ட் போர். வெளியில மைக்ரோ சைஸ்ல வந்த அந்த வராகம் அப்படியே வளர்ந்து 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 பெரிய யக்ஞ வராக மூர்த்தி ஆயிட்டார். யக்ஞவராகன் அப்படின்னா யாருன்னு கேட்டா, யாருடைய திருமேனியில யாரோட டிவைன் ஃபார்ம்ல யக்ஞத்தினுடைய காம்பனன்ட்ஸ் இருக்கோ அவர் தான் யக்ஞவராக மூர்த்தி. அப்பேற்பட்டவர் ரிஷிகளுக்கெல்லாம் சேவை சாதிச்சார். ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா அந்த யக்ஞவராக மூர்த்திய. அதுக்கப்புறம் இந்த வராகன் திருப்பி வைல்ட் போர் ஃபார்மை எடுத்துட்டு பிரளய ஜலத்துக்குள்ள குதிச்சு பூமிய எடுத்துன்னு வரணும்னு போனார். எடுத்துட்டார் பூமியை. அவரோட டஸ்க்ஸ்ல பூமியை எடுத்தார். ரொம்ப அழகா அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போதான் அந்த ஹிரண்யாக்ஷன் அசுரன் வந்தான். அந்த ஹிரண்யாக்ஷன் அசுரனோட சண்டை போட்டார். பூமியை பக்கத்துல வச்சுட்டு அவனோட சண்டை போட்டுட்டு அவனை ஜெயிச்சு அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு பூமி தேவி எடுத்துட்டு மேல வரும்பொழுது பூமி தேவி நடுங்கின்னு இருந்தா. ஏமா நடுங்கிறான்னு கேட்கும் பொழுது அவ சொன்னா, பெருமாளே நீங்க என்ன காப்பாத்திட்டே, ஆனா இப்ப மனு சதரூபால எனக்குள்ள நிறைய சிருஷ்டிலாம் நடக்க போகுது. சோ என் குழந்தைகள் எல்லாம் எப்படி காப்பாத்துறது, அவள்லாம் உங்களை அடையறதுக்கு என்ன வழின்னு கேட்டா. அப்போ பெருமாள் நிறைய வழிகளை சொன்னார், நிறைய உபாயங்களை சொன்னார். அதுதான் வராக புராணம் அப்படின்னு பேர் கொண்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த பூமி தேவி அதுல இருந்து 2 உபாயங்களை சூஸ் பண்ணா. ரொம்ப சிம்பிளான 2 உபாயம். அது என்னன்னு கேட்டா பூமாலை கைங்கரியம் அண்ட் பாமாலை கைங்கரியம். தட் இஸ் ஃப்ளவர் சர்வீஸ் அண்ட் சாங் சர்வீஸ். இதெல்லாம் பண்ணினா ரொம்ப ஈஸியா பெருமாள் அடைய முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷனையும் தானே ஆண்டாளா காமிச்சு கொடுத்தா. ஸோ தட் வாஸ் அபவுட் வராக அவதாரம். எல்லாத்துக்குமே அவதார கீதம் உண்டு. அந்த அவதார கீதத்தை லேர்ன் பண்ணணும். இது வரைக்கும் 3 ஸ்லோகங்கள் தான் அவதார கீதத்துல. அதை லேர்ன் பண்ணிட்டு வரணும். ஸோ தட் இஸ் ஆல் த போர்ஷன் தட் யூ ஹேவ் ஃபார் த MCQ டெஸ்ட். It will be very simple as always. So all of you should score full marks in this. You should also score full marks in your recitation assessment. ஏன்னா நீங்களாம் ரொம்ப ஸ்ரத்தையா முதல்ல இருந்தே படிச்சு எல்லா மாடியூல்ஸையும் பை ஹார்ட் பண்ணி சமுத்தா வந்துட்டு இருக்கிற குழந்தைகள். So I hope all of you can score full in both the assessments, recitation and MCQ. Is it from Adian? That was the revision session. We will post the PDF of this PPT in the group, so you can study that and come. The test will be on 7th June, which is 2 weeks from now. So you have enough time. All the best to all of you. There are questions irukka? Adiyan enakku question irukku. Solluma. நீங்கள சொன்ன இந்த ஸ்நானமே திருமங்காப்புல நம்ம எல்லாம் midnightல நம்ம after eating we should not eat, we should not shower after eating or kulika anga kulika banda or midnightla kulika maattom. But நம்ம before bedla but after eating நம்ம shower பண்ணல,
what if we are dirty? நம்ம ஷவர் பண்ணணுமா? எப்போமா எப்போ வாட் இஃப் வி ஆர் டர்ட்டி நீ கேக்குறது எந்த டைம்ல? after eating dinner lunch நீ dirty-ஆ இருந்தேனா? ஆஃப்டர் ஈட்டிங் டின்னர் லஞ்ச் நம்ம ஏன் டர்ட்டியா இருக்க போறோம் கண்ணா? பிஃபோர் ஈட்டிங் டின்னர் நம்ம we should ensure that we are clean enough இல்லையா? சோ சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம கிளீனா இருந்துட்டு தானே சாப்பிட உட்காருவோம். So generally it will never be like we'll be dirty after eating, right? Because we should always wash hands nicely before eating. அதெல்லாம் சொல்லிருக்கு இல்லையா? So cleaning yourself before eating is the ideal thing to do. But if you forget to wash your hand, then avlo nama கேல ஷவர் பண்ணல. அப்படி பண்ண கூடாது. முன்னாடியே நம்ம வந்து கிளீனா ஷவர் பண்ணி வெச்சிடணும். ஆஃப்டர் ஈட்டிங் நம்ம வந்து ஷவர் பண்றது வந்து இட்ஸ் நாட் a good thing to do according to shastras because it is done at some unwanted times தான். அதனால இது ரெகுலரா பண்ண கூடாது. It is to be definitely avoided அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆஃப்டர் ஈட்டிங் நம்ம ஷவர் பண்றது we should avoid. சரி அடியேன் ஒரு சாட் லிஸ்ட் வெச்சுக்கலாம் இல்ல? கரெக்ட். ஆமா ஆமா ஞாபகமா நன்னா ஷவர் பண்ணிடணும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி. சரி வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். சீக்கிரமே இந்த பிடி போஸ்ட் பண்ணுவோம். சொல்லுமா ஸ்ரீயா. தாமோதர லீலாவோட வீடியோ எங்க போட்டுருக்கு? நம்ம கிளாஸ்ல சொன்ன ஸ்டோரி தான். சோ அந்த செஷனோட வீடியோ நீ போய் பார்த்தேன்னா அதுல ஸ்டோரி சொல்லிருப்போம். வீடியோன்னு கிடையாது, பேஜ் டெஸ்ட் மாதிரி recorded video கிடையாது. but during the session the story was told, so you can go to the session and check. உங்களோட ஸ்டோரிஸ் அண்ட் வேரிஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அவா இயர் இது. இப்போ 2023 க்கு 2023 ஓட பிளேலிஸ்ட் இருக்கும், 24 க்கு 24 ஓட பிளேலிஸ்ட் இருக்கும். so just go to that playlist and check. தானம் திருமண் காப்புன்ற செஷன்ல பாத்தியானா இருக்கும். ஓகே ஓகே அடேன் தன்யாஸ்மிமா. சரி வேற யாருக்காவது ஏதாவது இருக்கா டவுட்? சரி டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த செஷனை முடிச்சுக்கலாம் நம்ம. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. see you with flying colors in the examination and thank you all for being so sincere with the assignments. ரொம்ப சந்தோஷம். அசைன்மெண்ட்ஸும் நல்லா எழுதுறேன், ரெசிடேஷனும் நல்லா சொல்றேன், ரிவிஷன்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். so very happy with all of you. both the batches 23 and 24 you all have been fantastic. நம்ம நல்லா கத்துட்டு இருக்கேன். நல்ல டஃப் மாடியூல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா சொல்றேன் நீங்க அப்படின்னு தெரிய வருது. That's great going. Keep it up. Keep up the good job. சரியா? இதோட செஷன் முடிச்சுக்கலாம். நன்யாஸ்மி. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா.